11th standard chapter 3 exercise 3.6 la third problem பார்க்கலாம். Show that sin 12 degree, sin 48 degree, sin 54 degree equal to 1/8 is the question. So இதல வந்து LHS எடுத்துட்டு RHS prove பண்ணலாம். LHS எடுத்துர்க்கேன் sin 12 degree, sin 48 degree, sin 54 degree னு எழுதிருக்கேன். நெக்ஸ்ட் இத கொஞ்சம் ஆல்டர் பண்ணி எழுதுறேன். ஃபர்ஸ்ட் sin 48 டிகிரியும் sin 12 டிகிரியும். ஏனா இந்த ரெண்டு டேர்ம் தான் நம்ம எடுக்க போறோம் by using sin A sin B ன்ற ஃபார்முலால அப்ளை பண்றதுக்காக. சோ ஹையஸ்ட் டிகிரியை முன்னாடி வச்சிருக்கேன். sin 48 ஹையஸ்ட்னா மூணுத்துலயும் ஹையஸ்ட் நான் கம்பேர் பண்ணல. இந்த ரெண்டு டேர்ம்ல மட்டும் sin 48 டிகிரி sin 12 டிகிரி. இந்த 54 டிகிரி எப்படி எழுதுறேன்னா sin of 90 minus theta னு எழுதுறேன். சோ sin of 90 minus 36 னா 54 னு வரும். So sin of 90 minus theta ஓட ஃபார்முலா நமக்கு தெரியும் cos theta. அது நெக்ஸ்ட் ஸ்டெப்ல போட்டுக்கலாம். இப்போ sin A sin B. இங்க ஃபார்முலா பார்த்தா தெரியும் sin A sin B க்கு வந்து half of cos of A minus B minus cos of A plus B. மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளஸ் வரும் அடுத்து மைனஸ் வரும். இந்த sin A sin B க்கு மட்டும் ஃபர்ஸ்ட் மைனஸ் half of இத சில ஃபார்முலா இது வேற மாதிரி எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா மைனஸ் வெளிய போட்டுட்டு இத ஃபர்ஸ்ட் போட்டு இத செகண்ட் போட்டு எழுதலாம். இந்த ஃபார்முலாவை ரெண்டா எழுதுவாங்க. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இது மைனஸ்லாம் வெளிய எடுக்க வேணாம். ஃபர்ஸ்ட் மைனஸ் டேர்ம் எழுதிங்க மைனஸ் பிளஸ் டேர்ம் எழுதிக்கிறோம். சோ half of cos of A minus B minus cos of A plus B. சோ இப்போ இதுல A ஓட வேல்யூ 48 டிகிரி, B ஓட வேல்யூ 12 டிகிரின்னு எடுத்துறோம். சோ halfன்றது ஃபார்முலால வர half cos of A minus B. So 48 minus 12. Next minus cos of 48 plus 12 னு போட்டாச்சு. ஏனா A minus B A plus B. So இப்போ இத சப்ட்ராக்ட் இது வந்து என்ன ஆயிடுச்சுனா sin of 90 minus theta வந்து cos theta theta இருக்க இடத்துல இங்க 36 இருக்கு. So 36 னு போட்டுப்போம். Next இந்த half as it is cos of 48 minus 12 வந்து 36 degree. இந்த minus as it is cos of 48 plus 12 வந்து cos 60 degree. இந்த cos 36 as it is எழுதிப்போம். Next half of cos 36 as it is cos 60 degree ஓட வேல்யூ எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 1/2 நமக்கு தெரியும். இந்த cos 36 degree as it is. So இத உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இப்ப அடுத்த ஸ்டெப்ல. half as it is cos 36 into cos 36 வந்து cos square 36 degree minus 1/2 cos 36 degree. இந்த cos 36 degree வந்து அடிக்கடி யூஸ் பண்றதுனால அந்த வேல்யூஸ் நம்ம பை ஹார்ட் பண்ணி வச்சுக்கணும். cos 36 ஓ sin 36 ஓ. So cos 36 இந்த சம்ல எழுதிருக்கேன். cos 36 degree வந்து √5 plus 1 whole divided by 4. இதுதான் cos 36 degree ஓட வேல்யூ. So instead of cos 36 வந்து இந்த வேல்யூவை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறோம். அப்ப இங்க ஹோல் ஸ்கொயர் இருக்கிறதுனால √5 plus 1 by 4 தான் ஹோல் ஸ்கொயர். இந்த 1/2 வெளிய இருக்கு. minus as it is 1/2 as it is. இந்த cos 36 degree க்கு பதில் √5 plus 1 whole divided by 4 னு போடுறோம். இப்போ இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு RHS வரும். சிம்பிளிஃபை பண்ணலாம். So 1/2 as it is. இத வந்து A plus B whole square ல expand பண்றோம். அப்ப A √5 B வந்து 1. √5 ஸ்கொயர் பண்ணோம்னா 5 ஆயிடும். நெக்ஸ்ட் 1 ஸ்கொயர் பண்ணோம்னா 1 ஆயிடும். So A square plus B square plus 2AB. அப்ப 2 into 1 2 2 into √5 is 2√5 whole divided by 4 ஐயும் ஸ்கொயர் பண்ணனும். So 4 ஸ்கொயர் பண்ணோம்னா 16 ஆயிடும். இந்த மைனஸ் as it is இங்க வச்சிருக்கோம். இத நீங்க பிராக்கெட் போடுறதுனால போடுங்க. ஏன்னா இந்த மைனஸ் √5 க்கும் இருக்கு plus 1 க்கும் இருக்கு. So bracket போட்டுட்டோம். at last வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். So 1 into √5 is √5. 1 into 1 is 1. 4 into 2 வந்து 8. நான் sin மல்டிப்ளை பண்ணல sin அப்படியே தான் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல இத ஆட் பண்றோம். இந்த ரெண்டு டேர்மையும் வந்து ஆட் பண்றோம். அப்ப 5 plus 1 வந்து 6 ஆயிடும். இந்த ரெண்டையும் வந்து ஆட் பண்ணும்போது 5 plus 1 வந்து 6. இந்த half as it is போட்டுருக்கோம். plus 2√5 as it is whole divided by 16 minus √5 plus 1 whole divided by 8. next stepல இங்க மேல வந்து ரெண்டுமே 2 ஓட மல்டிபிள். சோ 2 காமனா எடுத்துறோம். 1/2 அப்படியே போட்டாச்சு. 2 காமனா எடுக்கும்போது 6 வந்து 3 டைம்ஸ் வரும். இந்த 2 வந்து 1 டைம். சோ √5 as it is minus of இந்த term as it is √5 plus 1 whole divided by 8. சோ இத வந்து சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 1 டைம் 8 டைம். சோ இப்போ வந்து LCM லைக் டர்ம்ஸ் ஆயிடுச்சு. like terms ஆயிட்டோனே நம்ம as it is whole divided by 8 ன்னு போட்டு இங்க 3 plus √5 அப்படியே போட்டுறோம். இது சொல்லிருக்கேன். நான் மைனஸ் வந்து ரெண்டுத்துக்கும் காமன். இது ரெண்டுத்துக்குமே இருக்கு மேல. அப்ப plus into minus minus √5 plus into minus minus 1. நீங்க பிராக்கெட் போடிங்கனா கொஞ்சம் கரெக்ட்டா போடுவீங்க. இல்லனா தப்பா போட்டுருவீங்க.
இதுக்கு மட்டும் மைனஸ் கிடையாது, இதுக்கும் சேர்த்து தான் இருக்கு மைனஸ். ஸோ மைனஸ் ரூட் ஃபைவ் மைனஸ் ஒன்னு வந்துருச்சு. ஸோ ப்ளஸ் ரூட் ஃபைவும் மைனஸ் ரூட் ஃபைவும் கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ 3 மைனஸ் 1 வந்து 2/8 வரும். இந்த 1/2 as it is. லாஸ்ட்டாக 2 and 2 கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ the final answer is 1/8. This is the RHS, hence proved. That's all.